காந்தாரா மாதிரியான படங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வரதில்லை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான டிஸ்கஷன்லாம் உருவாக்கியிருப்பாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னோட பார்வையிலேருந்து சொல்கிறேன். நம்ம சினிமா வருஷத்துக்கு ஒரு 100 படங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளோட பார்வையிலேருந்து சில விஷயங்கள் சொல்கிறேன். ஏன் வரதில்லைன்னா வராது. நம்ம ஊரில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து அந்த அரசியல் இருக்குல்ல, அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தை சார்ந்து இருக்கும். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா கம்யூனிசம் சார்ந்து வந்து அரசியல் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ஓரியன்டு, விவசாயம் ஓரியன்டு அப்படிலாம் பாலிடிக்ஸ் வரும். அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் வந்து மத ஓரியன்டான பாலிடிக்ஸ், இந்து மதம் சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸ் அதெல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மற்ற எல்லா ஊர்லேயுமே சரி, இப்போ காந்தாரா திரைப்படம் வந்து கேரளாலையும் பெரிய கலெக்ஷன் வந்து, தமிழ்நாட்டிலையும் நல்ல கலெக்ஷன் வந்துருக்குது. அதே மாதிரி வந்து ஹிந்திலையும் நல்ல கலெக்ஷன், பயங்கரமான கலெக்ஷன். ஏன்னா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்துத்துவம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கையை பயங்கரமாக மதிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மக்கள் வந்து இவங்களுடைய பாலிடிக்ஸை தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த படங்களை போய் ரசிக்க வராங்க. இதே காந்தாரா திரைப்படம் வந்து தமிழில் எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இதே மாதிரியே இந்துத்துவம் சம்மந்தப்பட்டது, இந்து கடவுள்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பற்றி படம் எடுக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து கொண்டாடி இருக்கவே மாட்டாங்க. அது வந்து பயங்கரமான கேள்விகள் எழுப்பியிருப்பாங்க, மூடநம்பிக்கை அப்படி இப்படின்னு ஊட்டியிருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்குள்ளேயுமே மூடநம்பிக்கைகள் இருக்குது. மூடநம்பிக்கை இல்லாத மதமே கிடையாது. முதல்ல வந்து எல்லோரும் ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி சொல்கிறதுனா அடாப்ட் ஆகி அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் மதங்கள் மாறி இருக்கும். இந்துத்துவம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. எல்லா மதங்களுக்குமே வந்து ஒரு ஆரிஜின் இருக்கும். இவங்க தான் இந்த மதத்தை வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மதத்தை வந்து கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்து மதத்துக்கு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி, மன ரீதியான ஒரு விஷயத்தை தான் இந்து மதத்துவம் பேசுது. நீங்கள் உடனே வந்து உபநிடதங்கள் அது இதுன்னு சொல்லி வேத கீதம் அதெல்லாம் கொண்டு வந்து பேசிட்டு போய், நான் அந்தளவுக்கு டீட்டெயிலெலாம் போகல. கடவுள் அன்பை மட்டும்தான் போதிக்குது. எந்த மதமும் அன்பை வந்து போதிக்காத மதமே கிடையாது. அன்பு செலுத்தணும், அதே மாதிரி அறத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறதுக்கு தான் கடவுள் இதெல்லாம் வந்துச்சு. அந்த நம்பிக்கையை வந்து மதிக்கணும். பேய் படத்தை வந்து மதிக்கிற அளவுக்கு கூட இவங்க வந்து கடவுள் படங்களை மதிக்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி வந்து பாட்டாகட்டும், இது எல்லாமே எதை பற்றி சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள், அவங்க எந்த மாதிரி ஜாதி ரீதியாக வந்து ஒடுக்கியிருக்காங்க, இதை பற்றி தான் பேசுது. ஆனால் அவங்க என்ன நம்பிக்கைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நம்பிக்கைகளை வந்து அழுத்தமாகவும் பேசுது. அந்த நம்பிக்கைகளை கொச்சப்படுத்தாமல், அந்த நம்பிக்கைகளை அதாவது கடவுள் நம்பிக்கை அதை எதுவுமே கொச்சப்படுத்தாமல் அவங்களுடைய பிரச்சனைகளையும் அதோடு சேர்ந்து கொடுக்கறனால கிட்டத்தட்ட 818 கோடி வந்து கலெக்ஷன் வந்துருக்குது. 1000 கோடி எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறலாம் அடுத்த பக்கத்து. ஆனால் படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, பயங்கரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் கடைசி 20 நிமிஷங்கள் என்ன மாதிரி உணர்வு கொடுத்துச்சு, அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு 40 நிமிஷங்கள் பயங்கரமாக உணர்வு கொடுத்துச்சு. இந்த ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, ஜெயராமுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஹீரோ வந்து 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு 125 கோடி ரூபாய்கள் வந்து பட்ஜெட்டில் படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது. அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அவ்வளவு மெனக்கெட்டுருக்காங்க. 16 கோடி போட்டு 450 கோடி வந்திருக்குன்னா, அந்த 450 கோடியிலேருந்து 125 கோடி போட்டு இப்போ 818 கோடி எடுக்கிறாங்கன்னா, இப்போ அடுத்த பார்ட் இப்போ சாப்டர் 2 வரும்போது அது இன்னும் மிகப்பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்க தான் செய்யும். ஸோ இந்த மனநிலைக்குள்ளே, அதாவது ஹிந்தி மார்க்கெட்டை பிடிக்கிற அளவுக்கு ஹிந்தி மக்களும் வந்து ரசிக்கும்படியான படங்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய வந்து ரீச் நடக்கும். தமிழ் சினிமா அதை நோக்கி வந்து மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகர்ந்துச்சு. நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படி இப்படின்னு எந்திரன் திரைப்படம், 2.0 திரைப்படம் இதெல்லாம் வரும்போது ஹிந்தி மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆச்சு. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம ரூரல் ஏரியா பிரச்சனைகள், அதை தான் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படின்னா நம்மளுடைய சாதி ரீதியான கொடுமைகள், மத ரீதியான கொடுமைகள் எப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். மெயினாக வந்து ஜாதி ரீதியான கொடுமைகள், அரசியல் ரீதியான கொடுமைகளை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறனால அது பொதுவான இடத்துல போய் வைக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது. ரிப்பீட் ஆடியன்ஸ் வேல்யூ இருக்கணும், அதே மாதிரி வந்து எல்லா மக்களும் கவரும்படியான ஒரு கதையாக இருக்கணும். அந்த ஆங்கிளில் வந்து படம் பண்ணால் தான் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதையெல்லாம் யோசித்து என்றைக்கு படம் எடுக்கிறாங்களோ அப்போ தான் தமிழ் சினிமா உருப்படும். அது வரைக்கும் இது வந்து காந்தாரா மாதிரியான படங்களை பார்த்தா ஐயோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலையே அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எண்ணி நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். இப்போ கூலி திரைப்படம் வந்துச்சு, அந்த திரைப்படத்துக்கு அது பிளான்ட் அஜெண்டா ஒன்று கிரியேட் பண்ணி தமிழ் சினிமா வந்து வளர்ந்துட்டு இருக்குது. எப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பிஆர் ஒர்க் பண்ணிக்கிட்டு சில படங்கள் ஓடவே கூடாது, இவங்க வந்து நமக்கு வந்து ரைவல், அதாவது எப்படி சொல்கிறது நமக்கு எதிரிகள் மாதிரி, இவங்க வந்து கலெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிப்போர்ட்டில் நம்மளுடைய கலெக்ஷன் ரெக்கார்ட்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் கடைசி ஒரு 30 வருஷமாக ஆக்டிவாக இல்லைன்னா தமிழ் சினிமாவில் வந்து ரெக்கார்டுங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காது. அந்த எந்த ரெக்கார்டு, அதாவது ரஜினிகாந்த் கிட்ட தான் இப்போ வந்து இந்திய லெவல்லே வந்து பெரிய அளவிற்கு இண்டஸ்ட்ரி கிட்ட 16 இண்டஸ்ட்ரி கிட்ட வச்சிருக்கிற ஒரே சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து ரஜினி சார் தான். தெலுங்கில் கூட ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட வச்சிருக்காப்புல, பெத்ராயிடு. ஸோ அப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட்டாக அவர் இருக்கிறாப்புல. ஒரு இண்டஸ்ட்ரி கூட்டு கூட இல்லாத ஒரு நடிகருடைய குரூப்பு, சில குரூப்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து அவர் அழிச்சிடணும், அவருடைய வளர்ச்சியை தடுத்துடணும்னு நினச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இவங்க அதை பண்ணிகிட்டு இருக்கனால தான் இண்டஸ்ட்ரி வளராமல் கிடக்குது. ஒரு நல்ல புரிதலுக்குள்ளே எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு நடிகருமே வராமல் இருக்குது.
ஒரு காலத்தில் எல்லா படங்களையுமே எல்லாருமே ரசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிப்பட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி கலெக்ஷனை பற்றி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பாக மாறிடுச்சு தமிழ் சினிமா. நல்ல திரைப்படம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற இடத்த தாண்டி வெறும் கலெக்ஷன் அப்படிங்கிறத மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறுறதுனால மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து நம்ம சந்திச்சிட்ருக்கிறோம். குளோபலாக எல்லாத்தையும் ரீச் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டே நம்ம தொடாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வளர்ந்துட்டுருக்குது. அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே அந்த கேஸ்ட் ஓரியன்டான சமூக நீதி சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் சம்மந்தப்பட்ட படங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அதை தாண்டி கற்பனை வளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள், அதே மாதிரி குளோபலாக ரீச் ஆகக்கூடிய படங்களை வந்து எடுத்தோம்னா மிகப்பெரிய ரீச் ஆகும். அந்த மாதிரியான இடத்த நோக்கி வந்து நகர்ந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை நம்மளும் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.